லோ பட்ஜெட்டில் மினிமம் கேரண்டி தான் இந்த டார்க். இந்த படத்தினுடைய கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை இதோ. பாக்கியராஜ் அவருடைய மகளான அஞ்சனா நேத்ரன் இவங்க வீட்டுக்கு மேலே குடியிருக்கிற 3 இளைஞர்கள். அதில் ஒரு தம்பி டிவி பார்த்துட்ருக்கிறவனோட நடு மண்டையில் தோசைகளில் இறக்க, புக்கு படிச்சுட்ருக்கிற இன்னொரு பையனுடைய கழுத்தில் ஸ்க்ரூ டிரைவர் விட்டு இறக்க, இவனும் நெருப்பு வச்சு எரிஞ்சுக்கிறான். இந்த 3 பேருடைய மரணம் அந்த ஏரியாவிலேயே இந்த வீடு ஒரு பேய் பங்களா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கதகட்டாக விடப்படுது. புதுமுக நாயகனான அஜய் கார்த்திக் இந்த வீட்டுக்கு குடி வராரு. சில நாட்கள்லேயே பாக்கியராஜும் அஜய் கார்த்திக்கும் அந்த வீட்டில் இறந்து கிடக்குறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு வரக்கூடிய நட்டி இறந்து கிடக்கிற அஜய் கார்த்திக் எந்திரிச்சு வந்து நட்டி கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு மறுபடியும் கீழே விழுந்துடுறாரு. பயத்தில் உரையிற நட்டி அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷனில் இறங்க ஆரம்பிக்கிறாரு. ஏன், எதுக்கு, எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் படம். இந்த படத்தில் நட்டி, பாக்கியராஜ் இவங்க 2 பேரை தவிர மற்ற எல்லாருமே புதுமுகம்தான். கதாநாயகனான அஜய் கார்த்திக் இந்த படத்தை சஸ்டெயின் பண்ண வைக்கிறதே இந்த கேரக்டர் மட்டும்தான். ஏன்னா இவரை சுற்றி தான் கதையே பின்னப்பட்டு இருக்கு. பெர்ஃபார்மன்ஸில் நல்லாவே ஸ்கோர் பண்ணுறாரு. சிங்கிளாக அந்த வீட்டுக்குள்ளார பயத்திலேயே உறைஞ்சி கிடக்கக்கூடிய ஆள். அவரை சுற்றி என்ன நடக்கு, ஏது நடக்கு அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறதும் அதுக்கான ஒரு சொல்யூஷனை எடுக்கிறதுமே தில்லான முடிவு தான். திரு பாக்கியராஜ் இந்த படத்தில் நம்மளை சிரிக்க வைப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப இதுலேயும் நம்மளை சோகத்தில் தான் ஆழ்த்திட்டார். நட்டி நடராஜ் இவருக்கு 2 இடத்துல நல்ல ஸ்கோர். ஒன்று, அவன் பெட்டில் உட்காந்துட்டு இருக்கிறப்ப டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறதும், இன்னொன்று ஹாஸ்பிட்டலில் வந்து சரிஞ்சு செவுத்தோடு உட்காந்துட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணுவார். இந்த 2 இடத்துலையுமே இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரசிக்கும்படியாக இருந்தது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டால் ஸ்க்ரீன் பிளே அண்ட் ட்விஸ்ட், சினிமாட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் இதெல்லாமே இந்த படத்துக்கு ப்ளஸ் தான். மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் தொய்வு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே கிரிப்பாக இருந்தது, ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த படத்தில் இன்னொரு பாசிட்டிவ் அப்படிங்கிறது கிடைச்ச பட்ஜெட்டில் ஒரு அழகாக த்ரில்லர் மூவி ஒன்று கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் வாய்ப்பு கிடைச்சாலுமே இவ்வளோ கோடியில் தான் என் படம் இருக்கும் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான படங்கள் போதும்பா, ஒரு 3 பேர் இருந்தாலே போதும், படம் பண்ணிடலாம். குறிப்பாக லீடுக்கு ஒரு 2 பேரை வச்சுக்குவோம். மற்றபடி புதுமுகங்களாக போட்டு ஸ்கிரிப்ட் மேலே நம்பிக்கை வச்சு பண்ணோம்னா படம் நல்லா வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியது தான். ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.